இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் உங்கள் அனைவரையும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். சிலருக்கு உங்களை ஒரு மனுஷனாக கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகளை எப்படி அவர்கள் கேட்பார்கள்? உங்களை பார்க்கவே பிடிக்காமல் முகத்தை திருப்பிக் கொள்ளுகிறவர்கள் எத்தனையோ பேர் இருப்பார்கள். உங்களுக்கு ஒரு நல்ல காரியமும் நடப்பதற்கான அடையாளம் ஒன்றும் தோன்றாததைப் போல இருக்கலாம். கைகூடி வரக்கூடிய காரியங்கள் தாமதித்து கொண்டே இருக்கும். நன்மை, ஆசீர்வாதம் இவை வருவதற்கு பதில் தீமையும் நஷ்டமும் அவமானமும் ஏமாற்றமுமாய் இருக்கிறதா? தொடர் போராட்டங்களை நீங்கள் சந்திக்கிறீர்களா? நான் என்ன சபிக்கப்பட்டவனா? நான் செய்த தப்பு தான் என்ன? நான் செய்த தவறு தான் என்ன அப்படி ஒரு பாவத்தை செய்துவிட்டேன்? இப்படி தீராத பிரச்சனை என்னை அடித்து துவைக்கிறதே. யாராவது மந்திரகந்திரம் பண்ணிவிட்டார்களா? எல்லாம் சூன்யமாய் போகிறதே, எல்லாம் கைவிட்டு போகிறதே என்று புலம்புகிறீர்களா? எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்றம் உண்டு. கர்த்தர் அந்த மாற்றத்தை கொண்டு வருவார். அதற்குள் நீங்கள் பின்மாற்றத்துக்குள் போகாதிருங்கள், பதறாதிருங்கள், பயப்படாதிருங்கள். தேவனுடைய எந்த மன சங்கடத்தையும் வைத்து கொள்ளாமல் இருங்கள். உங்கள் சுக வாழ்வு துளிர்க்கும். நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள், செழித்திருப்பீர்கள். எல்லாம் மாறுவதை உங்கள் கண்களே காணும். காயப்படாத மனிதர்களே உலகத்தில் இல்லைங்க. உங்களுக்கு காயமே இல்லை என்று சொன்னால் நீங்கள் மனிதர்களும் அல்ல. வேதத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நெருக்கப்படாத மனுஷனே கிடையாது. ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொள்ளுகிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் நெருக்கங்கள் காணப்பட்டிருக்கிறது. எல்லாமே உங்களுக்கு விரோதமாக இருக்கிறதா? நிச்சயமாய் கர்த்தரால் அதை மாற்றி போட முடியும். நிச்சயமாய் கர்த்தர் அதை உங்களுக்கு சாதகமாய் மாற்றுவார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் உண்டு. கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிப்பார் என்ற வாக்குத்தத்தம் அல்லவா இருக்கிறது. நீங்கள் சந்தோஷமாக இருப்பதை போல சிரித்து கொண்டு ஒருவேளை வேஷம் போட்டு கொண்டிருக்கலாம். உங்களுக்கும் அநேக காயங்கள் உண்டு என்பதை தேவன் அறிவார். நமக்கு நெருக்கம் வரும்போது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை எண்ணி தைரியமாய் விசுவாசமாய் அவருடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும். ஆபிரகாமை போல அவசரப்பட்டு சுயபுத்தியில் சாய்ந்து மற்றவர் சொல்லை கேட்டு இன்னொரு காரியத்தை செய்து துணியாதீங்கள். அப்படி செய்யாதீர்கள். முடிவோ ஆபிரகாமுக்கு ஒரு வேலைக்காரி ஆகாரின் சந்ததி தான் உருவானது. இருப்பதை விட அதிக வேதனைகள் கூடியது. துன்பம், கஷ்டம், நெருக்கத்தில் மனம் கலங்காமல் தெளிந்த நீரோடை போன்ற தெளிவான புத்தியை தேவன் உங்களுக்கு கொடுக்கும்படி செபியுங்கள். விசுவாசமாய் காத்திருங்கள். கர்த்தர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி உங்களை சாலத்திலே வைக்கார். துவக்கமற்றமாய் காணப்படலாம், ஆனால் முடிவோ சம்பூர்ணமாய் இருக்குங்க. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்றல்லவா சொல்லப்பட்டிருக்கிறது. நெருக்கத்தில் யோபுவை பாருங்கள். தேவனை தோஷிக்காமல், ஏன் என்று கேள்வி கேட்காமல், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லி தன் உதடுகளினால் அவன் பாவம் செய்யாதிருந்ததினால்தான் இவனைப் போல் உத்தமன் இல்லை. சன்மார்க்கனும் கர்த்தனுக்கு பயப்படுகிறவனும் பொல்லாப்புக்கு அவன் விலகி நடக்கிறவனுமாய் இருக்கிறார் என்று அவரை குறித்து கர்த்தர் வாயினால் சாட்சி கொடுக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி தண்ணீர் இல்லாத குழியில் போடப்பட்டார். எப்பொழுது? தேவ ஊழியத்தை விடாமல் அவர் செய்தார். கர்த்தர் சொல்ல சொன்னதை செய்கிறார். அழிந்து போகும் மக்களுக்காக, மனம் திரும்பாத மக்களுக்காக புலம்பி ஜெபிக்கிறார். பதறி பேசவில்லை. கருவிலேயே போராட்டம். யாக்கோபு அவர் தேவன் காண்பித்த ஆசீர்வாத பாதையிலே எவ்வளோ சந்தோஷமாய் கடந்து போனார். ஒன்றுமில்லாமல் தடியோடு போன அவனுக்கு 2 பரிவாரங்களை கொடுத்தார். அவனுடைய 12 குமாரர்களையும் 12 கோத்திரங்களை மாற்றி போட்டாரே. எத்தனாய் இருந்த யாக்கோபை இஸ்ரவேல் என்ற தேவ பிரபுவாக மாற்றுறது தேவன் ஒருவரால் தான் கூடும். ஆனால் அவன் அதற்காக முழுதும் தேவனோடு போராடி ஜெபிச்சான் அல்லவா? நமக்கு எதிரான, விரோதமான, சாதகமற்ற சூழ்நிலைகளை, சாதகம் இல்லாத விரோதமான மக்களை, காரியங்களை தேவனால் சாதகமாய் மாற்றி கொடுக்க முடியும். உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஊழியத்தில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் நட்பில், உங்கள் உறவில் இருக்கும் எதிரான, விரோதமான, நெருக்கமான காரியங்களை கர்த்தர் மாற்றி போடுவார். விசுவாசிங்கள். கர்த்தர் நல்லவர், சொல் மாறாதவர், பொய் உரையாதவர். நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா?
அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேளையில் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து கொண்டு மன நெருக்கத்தினால் ஆண்டவரே கண்ணீரினால் ஒடுக்கப்பட்டு காயப்பட்டு வேதனையோடு இருக்கிறவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். நீர் காயம் கட்டுகிறவர் அல்லவா? நீர் விசாரிக்கிறவர் அல்லவா? நீர் வேதனைகளை நீக்கி சமாதானத்தை தரும் சமாதான பிரபு நீர் அல்லவா? உம்மிடம் வந்த ஒருவரையும் நீர் வெறுமனே அனுப்பினதில்லையே. இவர்கள் கண்ணீரை எதிரான காரியங்களை சாதகமாய் மாற்ற உம்மால் தான் கூடும் என்று உம்மைதான் நாங்கள் நாடி வந்திருக்கிறோம். கோணலானவைகளை செவைப்படுத்துவீராக. இவருடைய வாழ்க்கையில் காஞ்சோரியாய் இருக்கிறதுக்கு பதில் தேவதாரு விருட்சங்களை தருவீராக. எத்தனையோ விஷயங்களில் ஒரு அடையாளமும் காணாமல் தரிசு நிலங்களாய் உள்ளவர்களை பயிர் நிலங்களாய் மாற்றுவீராக. நெருஞ்சல்களுக்கு பதில் கேதுரு மரங்களை தருவேன் என்று சொன்ன தேவன், தனி மரங்களாய் இருக்கிற இவர்களை தோப்பாக மாற்றும்படி இவர்கள் அண்டையில் உம்முடைய ஊழியக்காரியாய் மன்றாடி நிற்கிறோம். கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை. இவர்கள் வாழ்க்கையில் வருகின்ற மாற்றத்தை இவர்களே காணும்படி கர்த்தர் ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை இவர்கள் வாழ்க்கையில் செய்வீராக. உம்முடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையிலும் கூட இந்த செய்தி உங்களை ஆறுதல் படுத்தியிருக்கும், தைரியப்படுத்தியிருக்கும், ஒரு வழியை காட்டியிருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் தான் சொல்லுகிறேன், இதை லைக் பண்ணி அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.